மேம். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு சாட்டர்டே, குட்டி ஸ்டோரி டே. ரொம்ப ஈகரா வெயிட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணலாமா மேம்? ஓகேம்மா. ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்தது. அந்த நரிக்கு காட்டுக்கு சிங்கம் ராஜாவா இருக்கிறது அது பிடிக்கவே இல்லை. எப்படியாவது இந்த ராஜாவை வீழ்த்தணும்னு அது முடிவு பண்ணிருச்சு. அது என்ன பண்ணுச்சு, ராஜா கிட்ட போயிட்டு, சிங்கராஜா, நீங்க ஸ்ட்ராங்கா யானை ஸ்ட்ராங்கா? யானையும் பலசாலி தானே, உங்க 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்குன்னு கேட்டது. இப்ப சிங்கம் சொல்லுது, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் என்ன இந்த காட்டுக்கு ராஜாவா வைக்கிறாங்கன்னு. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா யானை பாருங்க அப்படி இப்படி நடந்து போய் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்னு. நீ வேணா ஒரு பந்தயம் வைங்க அப்படின்னு சொல்லிடுது சிங்கம். அப்ப நரி சொல்லுது, ஓகே ஒரு பந்தயம் வைக்கலாம், நீங்க உங்க 2 பேர்ல யாரு ஸ்ட்ராங்குன்றது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அது அப்புறம் யானை கிட்ட போகுது நரி. நீ பாலத்து மேல நடப்பியா அப்படின்னு கேக்குது. யானை சொல்லுது, பாலம் ஸ்ட்ராங் தானே, நான் நடப்பேனே அப்படின்னு சொல்லுது. சரி நீங்க முதல்ல நடந்து போங்க அப்படின்னு சொல்லிடுது. யானை அந்த பாலத்து மேல நடந்து போகுது. எதிர்க்க ஒரு காட்டு பண்ணி வருது. காட்டு பண்ணி கிட்ட வரும்போது யானை கொஞ்சம் ஒதுங்கி வழி விட்டுடுது. காட்டு பண்ணி போயிடுது. அப்போ யானை தாண்டி அந்த பக்கமா போயிடுச்சு. அந்த பக்கம் மான் இருக்கு. மான் கேக்குது, யானையாரே ஏன் அந்த காட்டு பண்ணிக்கு வழி விட்டீங்க அப்படின்னு. அதுக்குள்ள இந்த பக்கம் இருக்கிற நரியும் சிங்கமும் உழுந்து சிரிக்குது. பத்தியா, பன்னிக்கு பயந்து ஓடிடுச்சு பாரு யானை அப்படின்னு சொல்லிட்டு யானையா அவ்வளவு கேவலமா நினைக்குது. ஆனா அந்த பக்கம் போன யானை என்ன தெரியுமா சொல்லுது அந்த மான் கிட்ட, பாரு நான் ஏறி மிதிச்சேன்னா அந்த பன்னி ஒரு செகண்ட்ல நசுங்கிரும், ஆனா எனக்கு தான் அசிங்கம், அதனால நான் வழி விட்டுட்டேன், அது போனா போயிட்டு போகுது, எங்க நசுக்கணும் யாரை எப்படி நசுக்கணும்னு எனக்கு என் பலம் தெரியும்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. இப்போ இது உசுப்பி விடுது யானையே, நீங்க போங்க, பன்னி எப்படி பயப்படுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புது. சிங்கம் என்ன பண்ணுது, இப்ப பாலத்து மேல போகுது. இப்ப பன்னிக்கு கர்வம் வந்துருச்சு, யானையே ஒதுங்கிருச்சு, சிங்கம் என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு சிங்கம் கிட்ட போக போக பன்னியும் கிட்ட வருது. ஆனா பன்னி என்ன நினைச்சிட்டு இருக்கு, இதே மாதிரி சிங்கம் ஒதுங்கி போகும்னு நினைச்சது. சிங்கம் காலை தூக்குன உடனே அது பயந்து ஒரே குதி இந்த ரிவர்ல குதிச்சிருச்சு. காலை தூக்குன கையோட சிங்கத்துக்கு பேலன்ஸ் போய் சிங்கமும் ரிவர்ல விழுந்துருச்சு. ஸோ 2ம் அழிஞ்சு போச்சா. இப்ப பழைச்சது யாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிற யானை தான் பழைச்சது. வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம முன்னுக்கு வரும்போது நிறைய பேர் நம்மள உசுப்பி விடுவாங்க. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு, ஒரு கிங் ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிடுவோம், ஆனா நம்ம நிறைய உசுப்பி விடுவாங்க. உங்களோட பலசாலியாவன், நீங்க பலசாலியா, இப்படின்லாம் உசுப்பி விடுவாங்க. ஆனா நீங்க எப்ப எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது நிதானமா யோசிச்சீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க. அகங்காரம் நம்மளுக்கு எப்பவுமே தலையில ஏறவே கூடாது. நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகி ஹைட்டுக்கு போகும்போது அகங்காரம் இல்லாம இருந்தா நம்மளுக்கு அழிவே இருக்காது. பி ஹாப்பி, பி சேஃப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.